ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் பக்தியுடன் இன்று ராமநவமி. இந்த ராமநவமினாலே ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். 60 யோகங்களை கொண்ட ஒரு ஜாதகம் ராமருடைய ஜாதகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவிலோட புனிதத்தன்மையை நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளவு புனிதமான ஒரு கோவில். அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோயில். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்லிடுறேன். இப்போ தான் அந்த கோவிலுக்கு முதல் முறையாக பிரம்மோற்சவம் நடக்கிறது. அப்போனா அந்த கோவிலோட புண்ணியத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பழங்காலத்து கோவில். அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள் பாலிப்பவர் சதுர்புஜ கோதண்டராமர். இத்திருக்கோவிலின் பழமையானது 1000 வருடங்களுக்கு முற்பட்டது. அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோவில் அருள் புரியும் ஸ்தலம் பொன்பதற்கூடம், மாவட்டம் காஞ்சிபுரம். தசரத மன்னரின் தவ புதல்வரே, கோசலை வயிற்றில் உதித்தவரே, பரத லக்ஷ்மண சத்ருகனின் மூத்தவரே, கைகேயி மடியில் வளர்ந்தவரே. வசிஷ்டரை குருவாய் ஏற்றவரே, கற்பதை கசடர கற்றவரே, விஸ்வாமித்ரரின் அழைப்பாலே காட்டிற்கு சென்றீர் வென்றிடவே. ராமபிரானாக மனித வடிவில் அவதரித்த மகாவிஷ்ணு தனது தாய் கௌசல்யா, பக்தன் ஆஞ்சநேயர், இலங்கையில் சீதையின் மீது பரிவு காட்டிய திரிஜடை மற்றும் ராவணன் மனைவி மண்டோதரி ஆகியோருக்கு 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி மகாவிஷ்ணுவாக காட்சி தந்தார். இதேபோல தனக்கும் காட்சி கிடைக்க வேண்டும் என தேவராஜ மகரிஷி விரும்பினார். இதற்காக இத்தலத்தில் சுவாமியை வேண்டி தவம் இருந்தார். அவரது பக்திக்கு இறங்கிய மகாவிஷ்ணு 4 கைகளுடன் சங்கு சக்கரம் ஏந்தி இங்கு காட்சி தந்தார். மேலும் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பிற்காலத்தில் இங்கு கோயில் எழுப்பப்பட்டது. சுவாமி சதுர்புஜ கோதண்டராமர் என்று பெயர் பெற்றார். இந்த பொன்பதிர்கூடம், அதாவது பக்கத்திலே பொன் விளைந்த களத்தூர் என்ற ஒரு கிராமமும், அதனைத் தொடர்ந்து கொல்லைமேடு என்ற கிராமமும், அதற்கு அடுத்தாற் போல பொன்பதிர்கூடம் என்றும் கிராமமும், அதனை கடந்து வீரக்குப்பம் என்ற கிராமமும், அதனைத் தொடர்ந்து எடையூர் என்ற கிராமமும் வரிசையாக உள்ளது. அதனால் இந்த பொன்னை விளைந்து அதை கட்டாக கட்டி களத்து மேட்டில் அடித்து அந்த தூத்துங்கும்போது அந்த பதறாகப்பட்டது இந்த ஊரில் வந்து படிந்ததாகவும், அதனால் இந்த கிராமத்திற்கு பொன்பதிர்கூடம் என்னும் பெயர் பெற்றதாக வரலாறு. பொன்பதற்கூடம் அப்படிங்கிற இடத்துல ஊர் பேர் பாருங்கள். பொன்பதற்கூடம் என்ற இடத்தில் அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர், இந்த பேரே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுது. சதுர்புஜம் அப்படின்னால 4 புஜங்கள். கோதண்டராமர்னால் கண்டிப்பாக வில்லு வச்சுருப்பார். இதில் ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்லணும். ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ராமர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ராமான்னு சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே மூலஸ்தானத்தில் ஆஞ்சநேய பிரபு எப்படி இருக்கார் தெரியுங்களா? அடக்கம்னா என்ன? சொல்லின் செல்வன். இங்கே சொல்ல மறுத்து தன் வாயை பொத்திக்கொண்டு ஒரு குருவிடம் சிஷ்ய உறவு பாவத்தோடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காருங்க. இது மூலஸ்தானத்தில். வெளியில் ராமனுடைய அழகை பற்றி கம்பன் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான். அந்த ராமன், லக்ஷ்மன், சீதை இவர்களுக்கு நடக்கும் திருமஞ்சனம், இதில் சுதர்சனத்துக்கும் ஒரு அருமையான திருமஞ்சனம் நடக்கக்கூடிய இன்னைக்கு இதை பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறதோ கண்டிப்பாக பாருங்கள்.
தசரத மன்னரின் தவப்புதல்வரே, கோசலை வயிற்றில் உதித்தவரே, பரத லக்ஷ்மண சத்ருகனின் மூத்தவரே, கைகேயி மடியில் வளர்ந்தவரே. வசிஷ்டரை குருவாய் ஏற்றவரே, கற்பதை கசடர கற்றவரே, விஸ்வாமித்ரரின் அழைப்பாலே காட்டிற்கு சென்றீர் வென்றிடவே. ஸ்ரீராம ஜெயமென சொன்னாலே தீராத வினையும் தீர்ந்திடுமே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். விஸ்வாமித்ரரின் வேள்வியை வேலியாய் நின்று காத்தீரே, இடையூறு செய்தால் தாடகையே தயக்கம் நீங்கி வதைத்தீரே. மிதிலா தேசம் நோக்கியே முனிவர் அழைத்து சென்றாரே, பாதையில் கிடந்த கல்லங்கே பாதம் பட்டதும் பெண்ணானதே. ஆச்சரியத்துடனே கேட்டிடவே அகலிகை வரலாறை விரித்துரைத்தார். சாபம் பெற்றே கல்லானாள், பாதம் பட்டே பெண்ணானாள். ஸ்ரீராம ஜெயமென சொன்னாலே தீராத வினையும் தீர்ந்திடுமே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். ஓடிடும் நதியை ஓடத்திலே கடந்திடலாம் என்று நினைத்தீரே, ஓடக்காரனும் மறுத்தானே, காலை கழுவியே பூஜித்தானே. ஜனகரின் அரசவை நோக்கியே மிதிலை நகரில் நடந்தீரே, மாடத்தில் நின்ற ஜானகியை பார்த்து பார்க்க செய்தீரே. ஆரம்பமானது போட்டியே, வில்லை வளைத்து வென்றீரே, சீதா தேவியை மணமுடித்தே அயோத்தி தேசம் திரும்பினீரே. ஸ்ரீராம ஜெயமென சொன்னாலே தீராத வினையும் தீர்ந்திடுமே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். பரசுராமரும் கர்வத்துடனே வழியை மறித்தே வம்பு கிழுத்தார். பரசுராமரின் வில்லை எடுத்தே பட்டென முறித்து போட்டீரே. கர்வம் அடங்கிய பரசுராமரும் உம்மை பணிந்தே வழிவிட்டார். அன்புடன் மக்கள் வரவேற்கவே அயோத்தி மாநகர் புகுந்தீரே. ஸ்ரீராம் ஸ்ரீராம் வெங்கட்
உமக்கு பட்டம் சூட்டிடவே தசரத மன்னர் நினைத்தாரே. அவரவர் முடிசூட போவதாய் அயோத்தி தேசமே மகிழ்ந்ததே. கூன்முதுகு கொண்ட மந்தரையோ கைகேயி மனதை மாற்றினாளே. நிலுவையில் இருந்த வரங்களையே நினைவுடன் கேட்கச் சொன்னாளே. ஒருவரம் பரதன் நாடாளவே, மறுவரம் ராமன் காடாளவே. கைகேயி துணிவுடன் கேட்டாளே, தசரதர் மன்றாடி விழுந்தாரே. முடிசூட இருந்த நாளினிலே மரபுரியாடை ஏற்றீரே. சீதா லக்ஷ்மணர் உடன் வரவே கானகம் நோக்கி நடந்தீரே. இப்போ இந்த அபிஷேகத்தை பார்த்தோமா, அபிஷேகத்தை பார்த்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, இந்த கோவிலில் மூலவரை பற்றி சொன்னேன், நான் ஆஞ்சநேயரை பற்றி மட்டும்தான் சொன்னேன். இந்த இடத்துல பத்ராச்சலம் அப்படிங்கிற ஒரு இடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல எப்படி சந்தோஷமாக இருக்காருங்க இந்த இடத்துல ராமபிரான், அது மாதிரி உட்காந்துருக்காரு. தன்னோட மடியில் சீதையை உட்கார வச்சு சந்தோஷமாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷத்தை செஞ்சு தர்றாரு. என்ன விசேஷம் அப்படிங்கிறத சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இப்போது சதுர்புஜ கோதண்ட ராமர் சீதையை சந்தோஷமாக தன்னோட மடியில் வச்சிருக்கிறதுனால யாரெல்லாம் மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்களோ, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஜாதக கோளாறு, கிரக கோளாறு அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. என்னோடய மனைவி ரொம்ப நல்லவன், நான் தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அவளை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருள்மிகு சதுர்புஜ கோதண்ட ராமரை தொழுது பணிதால் கண்டிப்பாக உங்கள் இருவர் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை பிரிந்திருந்தாலும் மனைவி கணவனை பிரிந்திருந்தாலும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து யாரெல்லாம் இந்த சதுர்புஜ கோதண்ட ராமரின் பாதம் பணிந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குடும்பம் ஒன்று சேர உறுதியான வாய்ப்பு இருக்கிறது. ராமபிரான் மகாவிஷ்ணு போல காட்சி தந்த தலம் என்பதால் இவரது மார்பில் மகாலட்சுமி இருப்பது சிறப்பான அமைப்பு. மகர சங்கராந்தி அன்று, அதாவது தைப்பொங்கல் அன்று சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும். அன்று சுவாமி பார்வேட்டைக்கு செல்வார். ராமபிரான் சூரிய குலத்தில் தோன்றியவர் என்பதால் இவ்வாறு செய்கிறார்கள். உற்சவர் சதுர்புஜ கோதண்டராமன். உற்சவருக்கு விசேஷமாக சங்கு, சக்கரம், வில், அம்பு என்ற 4 கைகள், 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், வில், அம்புடன் காட்சி தருகிறார். சிலா பிரமாணம் என்று சொல்லப்பட்ட வழியின்படி இந்த ராமனாகப்பட்டது சுயம்புவாக சிலா வடிவத்தில் செய்யும் பொழுது சங்கு சக்கரத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ளதாக ஸ்தல வரலாறு. இங்குள்ள உற்சவமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரது சிலை விரல் நகம் மற்றும் கை ரேகைகளும் தெரியும்படியாக வடிக்கப்பட்டுள்ளது. இவர் இடது திருவடியை முன்புறமாக மடித்து வைத்த நிலையில் காட்சியளிக்கிறார். சீதையை திருமணம் செய்யும் முன்பு ராமர் இடதுகால் பெருவிரலால் வில்லின் ஒரு பகுதியை மிதித்து கொண்டு ஒடித்தார். இந்நிகழ்வின் அடிப்படையில் இந்த அமைப்பில் சிலை வடித்துள்ளனர். இத்தகைய கோலத்தில் ராமரை தரிசிப்பது அபூர்வம். இப்போ அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டோடனே மனசில்
ராமர் கோவில் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் புரியும். இந்த மனசில் இருக்கிற ராமர் பட்டாபி ராமனுக்கு ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாபி ராமன் வந்து எத்தனை ராமர் தெரியுங்களா? தசரத ராமன், கோசல ராமன், தசரத ராமன், ஜானகி ராமன், சஞ்சீவி ராமன், எத்தனையோ ராமன். ஆனாலும் இந்த ராமபிரான் சதுர்புஜமாக இங்கே பொன்பதர் கூடத்தில் அருள் பாலிப்பது இந்த உலக மக்களின் கணவன் மனைவி பிரச்சனையில் யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் சேர்ந்து மனமகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இந்த ஸ்தலத்தில் புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. புஷ்பாஞ்சலினா பூக்கள் மனதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே பெருமாளோட பாதத்தில் சேர்றதுக்கு பேர் தான் புஷ்பாஞ்சலி. இந்த புஷ்பாஞ்சலியை பார்த்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். ஜெயமே தந்திடும் திருநாமம் சிவவீர அனுமானின் மூலபலம். சிவவீர அனுமானின் மூலபலம். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். ஜெயமே தந்திடும் திருநாமம் இது சிவவீர அனுமானின் மூலபலம். சிவவீர அனுமானின் மூலபலம். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ஹனுமானணுவில் ஒலித்திடும் நாமம் அளவில செல்வம் அருளிடும் நாமம். ஹனுமானணுவில் ஒலித்திடும் நாமம் அளவில செல்வம் அருளிடும் நாமம். ஒரு முறை சொன்னால் உயர்த்திடும் நாமம். ஒரு முறை சொன்னால் உயர்த்திடும் நாமம். ஹனுமான் மனம் நிறை அற்புத வேதம். ஹனுமான் மனம் நிறை அற்புத வேதம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். ஜெயமே தந்திடும் திருநாமம் இது சிவவீர அனுமானின் மூலபலம். சிவவீர அனுமானின் மூலபலம். ராமஜயம் என்னும் நாம ஜபம் க்ஷேமம் தந்திடும் மூல மந்திரம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு அருமையான அலங்காரத்தோடு ராமபிரான் காட்சி தரக்கூடிய அந்த அருளை பார்ப்பதற்கு சில வினாடிகள் மட்டும் காத்திருப்போம். சதுர்புஜ கோதண்ட ராமர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க, மீன ராசிக்காரர்கள், 4 உபய ராசிக்காரர்களும் ராமபிரானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ராமன் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம்.
அந்த ராமனை வணங்குவதற்கு நமக்கு யாரோட துணை வேணும்னா சஞ்சீவியினுடைய துணை வேணும். அந்த சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய ஹனுமானை யாரெல்லாம் வணங்கி ராமபிரானிடம் என்னை பக்தி செலுத்துக அப்படின்னு சொல்கிறோமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்தலத்தில் அருள் மணக்கும் ராமனின் நாமம், ராமனினுடைய அருள் கடாட்சம். இவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நெல் பெட்டிக்குள்ளே தான் இந்த சாமி இருந்ததாமா. இது ஒரு கட்டளைப்படி ஏற்படுத்தப்பட்ட கோவில். ஒருத்தருக்கு கனவுல இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி, இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட இந்த சதுர்புஜ கோதண்ட ராமர் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரிஞ்சிருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கும். அதனால் அதை சேர்த்து வச்சாலே புண்ணியம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாலே புண்ணியம். இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம். தர்மதிஷ்டர் என்னும் மகானுக்கு ஒரு சாபத்தால் சயரோகம் ஏற்பட்டது. நிவர்த்தி வேண்டி இத்தலத்தில் ராமபிரானை வழிபட்டார். சுவாமி அவரது நோயை போக்கி அருளினார். இந்நிகழ்வின் அடிப்படையில் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு சுவாமிக்கு துளசி மாலை அணிவித்து கல்கண்டு படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தலத்தில் வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜை செய்கிறார்கள். துலாபாரமாகவும் காணிக்கை செலுத்துவது உண்டு. கோவிலுக்கு செல்லும் வழி. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்பதற்கூடம் என்னும் ஸ்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோவில். செங்கல்பட்டு மாவட்டத்தில், அதாவது செங்கல்பட்டுங்கிற இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் பொன்பதற்கூடம் அப்படிங்கிற இடத்துல அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோயிலின் திருக்காட்சியை இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தோமோ அவர்கள் எல்லோருக்கும் நன்மதிப்பும் செல்வமும் பதித்து கதித்தோங்கும் என்று சொல்லி இந்த ராமநவமி உற்சவ திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோள் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.